ஒரு தேர்தல் வருது, நாங்க தேர்தலில் போட்டியிடாத ஆளுங்க, எங்களை விட்டுரு, நீ அதுக்கு தான் அமைப்பு உண்டாக்குன, அதுக்கு தானே உண்டாக்குற, ஜிகாதுங்கிற அதுங்கிற போராட்டங்கிற சமுதாயம்ங்கிற ஒரு கூட்டம் சேர்த்தவொடனே தேர்தலுக்கு வந்துடுற. நாங்க உனக்கு மேல கூட்டம் சேர்த்தாலும் தேர்தலுக்கு வரமாட்டேங்கிறோம். 30 ஆண்டு அசைக்க இல்லைங்களே, 30 வருஷமா களத்தில் நிக்கிறோம். நீ பார்த்ததை விட பல மடங்கு கூட்டத்தை பார்த்து விட்டோம். நீ பார்த்த தலைவர்களோட பெரிய பெரிய பிரதமர்ல இருந்து எல்லா முதல்வர்களையும் நாங்க போய் பார்த்து விட்டோம். எங்களுக்கு அந்த ஆசை வரல. நாங்க தேர்தலில் நிக்கல, ஓட்டு பொறுக்கல, எம்எல்ஏவாக விரும்பல, வார்டு கவுன்சிலர் விரும்பல, எந்த பதவியும் இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். விட்டு நீ இதுக்கு தானே ஆரம்பிச்ச. இவனி என்ன செய்யணும் கேட்டா, ஒரு தேர்தல் வருது. இந்த பாராளுமன்ற தேர்தல் வா, பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்காரனும் நமக்கு சீட்டு தர மாட்டேங்கிறான். எல்லாம் ஒன்னா வா, ஒரு மேடை ஒன்னா போய் ஜெயலலிதா போய் பாரு, ஒன்னா போய் கருணாநிதி பாரு. நீ ஒத்துமையை காட்டினாங்க எல்லாரும், முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு, அந்த லீக்கு, பாப்புலரு, எல்லாருமா, தமுக, மாமக எல்லாம் ஒன்னா போய் நாங்கள் எல்லாம் போய் ஒன்னாயிட்டோம். 5 சீட்டு கொடு, இல்லாட்டி டோட்டல் நாங்க ஒன்னு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு வா வாக்குறோம். உன்னால போய் ஒன்னா சேர்ந்து சந்திக்க முடியுமா? நீ கருணாநிதியை வேண்டாலும் போய் சந்தி, ஜெயலலிதா வேண்டாலும் சந்தி, விஜயகாந்த் வேண்டாலும் போய் சந்தி, அனைவரும் ஒன்னா சந்திப்பியா? ஏன் ஏமாத்துற ஒத்துமைண்டு? பொய். நாங்க உள்ளத உள்ளது ஒத்துமை வராதுங்கிறோம், நாங்க கரெக்டா இருந்துகிட்டே இருக்கிறோம். நீ ஒத்துமை வருங்கிற உனக்குள்ள வரமாட்டேங்குது. நீ உனக்குள்ள செஞ்சு காட்டிட்டு கூப்பிட்டு பாருங்க, எல்லாம் அப்படி கூப்பிட்டு நாங்க வர்றோம்.